நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கணும்னா இப்போ உடம்புல வலு இருந்தால் நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா பட்டணத்தை பிடிச்சிடலாம், அடித்து ஜெயிச்சிடலாம். ஆனால் மனதை அடக்குகிறது நம்மளால் முடியுமா? சுயத்தினால் முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. அவருடைய ஆவியினாலே தான் ஆகும். அது எப்படி ஆகும்னா, அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இன்றைக்கும் கூட காலையில் அந்த ஸ்டார்டிங் ஆராதனையில் நம்ம அந்த ஆவியினால் நிரப்பப்படும் போது நமக்குள்ள ஒரு உற்சாகம், நமக்குள்ள ஒரு விசுவாசம் பெருக்கெடுக்கும். நம்ம நினைக்கிற காரியம், கர்த்தர் இதை இந்த வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையில் செய்து முடிச்சிருவாருப்பா, நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு விசுவாசம் இன்னும் அது ஆழமாக ஊற்றப்படும் இருதயத்தில். அதாவது அந்த இருதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறிய காயங்கள், சிறிய அவிசுவாசம் கூட அந்த நேரத்தில் வெளியே போயிடும். அப்போ அந்த ஆவியினால் எல்லாமே ஆகும். அதை தான் சொல்லப்பட்டிருக்கு, பட்டணத்தை பிடிக்கிறதை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன்னு. அந்த மனதை அடக்கிறது நம்மளால் முடியாது, ஆனால் அவருடைய ஆவியினாலே ஆகும். அதை தான் நம்ம இந்த வருஷத்தில் நம்ம அவருடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க போகிறோம், எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ள போகிறோம்.